ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شأني ولا تقل إلى نفسي طرفة عين எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் இறப்புக்கும் அவனே சொந்தக்காரனாக இருக்கிறான். சாந்தியும் ஸலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபியின் தபு தாபியின் மீதும் நல்லவர்கள் அனைவர் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகும். அல்லாஹ்வின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஜுமா குத்துபாவுக்கு பிறகு சூரா ஆல இம்ரானிலிருந்து 85வது வசனம் ஓதி காட்டப்பட்டது. அல்லாஹ் தஆலா அதில் கூறுகின்றான், وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான், இஸ்லாத்தை விட்டுவிட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு மார்க்கத்தையோ நாளை மறுமையில் கொண்டு வந்தால் அது அங்கீகரிக்கப்படாத அல்லாஹ்விடமிருந்து மினல் ஹாசிரீன், அவர்கள் நாளை மறுமை நாளில் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த தீன் நமக்கு எதை செய்ய சொல்கிறதோ அதை நாம் செய்வோம். எதை விட்டு தடுத்து விலகி வாழ சொல்கிறதோ அதை விட்டு விலகி வாழ்வோம். இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை. அவர்களின் மார்க்கம் வேண்டும் என்றால், அவர்களின் மதம் வேண்டும் என்றால் எம்மதமும் சம்மதம் என்று வாழ்ந்து கொண்ட அந்த கொள்கை வாழலாம். ஆனால் இஸ்லாம் என்பது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது அதில் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறதோ அதை விட்டு நாம் மீறவும் முடியாது. எந்த அளவுக்கு சொல்லி இருப்பதோ அந்த எல்லையை விட்டு நாம் குறைக்கவும் முடியாது. இதுதான் இந்த தீன். இந்த தீன் என்பது கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இந்த மார்க்கம் நமக்கு எதை ஏவி இருக்கிறதோ அது நமக்கு புத்திக்கு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், சூழ்நிலைகளுக்கு மாறி ஏற்றாலும் ஏற்கவில்லை என்றாலும், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டாரா, சமியனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். அந்த காலத்துக்கு ஒரு தீன், இந்த காலத்துக்கு ஒரு தீன் அப்படி கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகம் அழியும் வரை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், நாளை மறுமையில் அங்கீகரிக்கக்கூடிய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது? முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு பிற மத வணக்க வழிபாடில் அவர்களுக்கு அந்த பண்டிகையின் காலத்தில் வாழ்த்து சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக பெரும்பாலானோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ்.
ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தவிர்த்து முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் அவர்களின் பண்டிகையில் அவர்கள் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை தான் பார்க்க கொண்டிருக்கிறோம். எந்த மாதிரி பண்டிகை? அல்லாஹு தஆலா அந்த கிறிஸ்துவர்கள் வகாலு தஹ்தர் ரஹ்மான் வலதா, அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கிறிஸ்துவ மக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தனக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பண்டிகையை இந்த நாளில், குறிப்பிட்ட நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் என்று கூறி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது மட்டுமில்லை, அதை பிறந்தது இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பிறந்தது என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை, அந்த அசிங்கமான வார்த்தைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் தனது கடைகளில், தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், பேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் என்பதாக பதிவு போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். எங்கே போய் கொண்டிருக்கிறது நமது மார்க்கம்? நமது தீன் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? சூரே கஹ்ஃபில் இன்னைக்கு படித்திருப்பீர்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வயந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எவர்கள் அல்லாஹ் தனக்கு சந்ததி எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? எவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு குழந்தை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மாலஹும் பிஹிம் மின் இல்மிஹிம் வலா லிஆபாயிஹிம் கபரத் கலிமத்தன் தக்ருஜு மின் அஃவாஹிஹிம் யகூலூன இல்லா கதிபா. அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தை தங்களோட மூதாதையரோட கற்பனை வார்த்தையை தவிர அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் கூறுகின்றார். அகீதா நமது அடிப்படை விஷயம். இந்த அடிப்படை விஷயத்தை புரியாமல் அவர்களின் பண்டிகையில் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாளை இந்த சமுதாயம் எங்கே செல்லும்? அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது, அவர்களின் பண்டிகையில் கலந்து கொள்வது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு புந்து வழியாக நுழைந்தால் அதே புந்து வழியாக முஸ்லிமும் நுழைவார். அப்படிப்பட்ட நிலைமையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி செய்தால் முஸ்லிம்களும் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி செய்வது. ஆனால் இஸ்லாம் என்ற பெயரில், அல்லாஹு அக்பர், இஸ்லாம் என்ற பெயரில் அவர்களும் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, கூற்று அடிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க கொண்டிருக்கிறோம். மது அருந்திக் கொண்டு, விபச்சாரத்தை செய்து கொண்டு, நேற்று நான் பார்த்தேன், கன்னியாகுமரியில் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்று சில வாலிபர்கள் தண்ணி அடித்துக் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பொதுமக்கள் அவர்களை தடுத்தார்கள். அவர் கேட்கவில்லை. அவர்கள், அந்த பொதுமக்கள் அவர்களை அடித்து உதைத்தார்கள், அடித்து உதைத்து துரத்தினார்கள். இதுவா மார்க்கம்? இந்த மார்க்கத்துக்காக நாம் வாழ்த்து சொல்கிறோம்? நமது மார்க்கம் எந்த அளவுக்கு புனிதமானது? அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார்? நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்கள், நீங்கள் பசித்தவர்கள் உணவளிங்கள். இந்த மார்க்கத்தில் இருந்து விட்டால் பிற மார்க்கத்துக்கு, பிற மதத்துக்கு நாம் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகான மார்க்கம்! உங்களுக்கு வழியில் ஒரு கல்லோ மரமோ தொந்தரவு கொடுக்க வேண்டியதாக இருந்தால், தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை நீங்கள் அகற்றி விடுங்கள். எவ்வளவு அழகான மார்க்கம்! தொந்தரவு செய்ய சொல்லுகிறதா? அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி எப்படி சொல்கிறது? நீங்கள் குழம்பு செய்தால் அந்த குழம்பில் தண்ணீரை ஊற்றி நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக சொல்கிறது. இதுல நம்ம மார்க்கம். எந்த மார்க்கத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள்? எவர்கள் போகக்கூடிய வழிகள் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வார்த்தை சொன்னதால் அல்லாஹ் தஆலா சூரே மரியமில் எடுத்து பாருங்கள், 88வது வசனத்திலிருந்து 91, 92 வரைக்கும். அப்படியே வானம் வெடித்து விடும் என்பதாக சொல்கிறது, பூமி அப்படியே பிளந்து விடும் என்பதாக சொல்கிறது, மலைகள் அனைத்தும் சுக்கு நூறாக உடைந்து விடும் என்பதாக சொல்கிறது. எவர்கள் அல்லாஹ்வுக்கு குழந்தை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து. அகீதா
தௌஹீத் உலூஹியத்தில் நாம் கலப்படம் செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய மக்களுக்கு நாம் வாழ்த்து சொல்கிறோம். இது தீனா? இது மார்க்கமா? இந்த மார்க்கம் நமக்கு இதையா உபதேசம் செய்கிறது? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா புரியவில்லை. நமக்கு நன்மையான காரியங்களில் ஈடுபட சொல்கிறது. இது நன்மையான காரியங்கள் கிடையாது. அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம். ஷிர்கோட வார்த்தை, குஃபுரோட வார்த்தை. அவர்களுக்கு நீங்கள் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்வது ஷிர்கான வார்த்தை. இது கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று கூகுள் செய்து பாருங்கள். நீங்கள், நான் சொல்லவில்லை, கூகுள் செய்து பாருங்கள் கிறிஸ்மஸ் என்றால் என்ன வார்த்தை என்பதாக. அல்லாஹ் தனக்கு குழந்தை எடுத்துக்கொண்டான் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அநியாயம். அல்லாஹு அக்பர். பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு புனித மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு புனித மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சுயமாக எதுவும் நமக்கு விஷ்டமாக இருந்தாலும் அதை செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், இதுல நின்று கொள்ளுங்கள். சந்தோஷமாக இருந்தாலும் இந்த அளவுதான், துக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு 3 நாள் தான். மனைவியாக இருந்தால் கணவன் இறந்து விட்டால் 4 மாசம் 10 நாள். மற்றபடி துக்கத்திலும் நீங்கள் உச்சகட்டத்துக்கு போக முடியாது, சந்தோஷத்திலும் நீங்கள் உச்சகட்டத்துக்கு போக முடியாது. நமது மார்க்கம் இது, நமது தீன் இதுதான் கற்றுத் தருகிறது. பாருங்கள் அவர்கள் செய்யக்கூடிய கான்செப்டை பாருங்கள். டிசம்பர் 25 அவர்களுக்கும் சொல்கிறேன், நம் மக்களுக்கும் சொல்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிசம்பர் 25 பிறக்கவே இல்லை. டிசம்பர் 25 பிறக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வோட குழந்தை என்று சொல்றாங்க. அதே ஒரு அசத்தியமான வார்த்தை என்பது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அவர் இந்த நாளில் பிறந்தாரா? பிறக்கவே இல்லை. அவர்கள் வேத புத்தகத்தை படித்தாலே அவர்கள் புரிந்து கொள்ளலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கர்ப்பமிட்டு இருக்கும் போது, அந்த கர்ப்பத்தை மறைப்பதற்காக அவர் பசியாக இருக்கும் போது அல்லாஹ் தஆலா அவருக்கு பேரித்த மரத்து கீழே நிழலை கொடுத்து அந்த பேரித்த மரத்தை உருக்க சொன்னார். கீழே நீர் ஓடிக்கொண்டிருந்த அந்த நீரை அறிந்த சொன்னார். பேரித்த மரம் எப்போ பழுக்கும்? அவர்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது, அப்படியே மாற்றப்பட்டு இருக்கிறது. பேரித்த மரம் கோடை காலத்தில் எப்பொழுதாவது அது பிறக்கும். வெயில் காலத்திலேயா குளிர்காலத்திலேயா? வெயில் காலத்திலே குளிர்காலத்தில் பழுக்குமா? வெயிலோட காலத்தில் தான் பேரித்த மரம் பழுக்கும். அது அவர்களோட வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மாற்றிக்கொண்டு அவர்கள் டிசம்பர் 25 என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய வழிகேடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நாளில் பிறக்கவே இல்லை. பிறக்காத ஒரு நாளை அவர்கள் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட தீன் இந்த தீன்! இந்த மார்க்கம் நமக்கு எல்லாமே முந்திய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் இது. அல்லதீன யத்தபியூன ரசூலன் உம்மி அல்லதி, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை உம்மி நபி மூலியமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான். தௌராத்தையும் இஞ்சியிலையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் இந்த வேதம், இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை பின்பற்றாமல் நாம் பிறரோட மார்க்கத்தோட பிற மதத்தோட வணக்க வழிபாடுகளுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டு, அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி ஆடையை போட்டுக்கொண்டு, அவர்கள் எப்படி முடியை வைத்துகிறார்களோ அப்படியே முடியை வைத்துக் கொண்டு இப்படி சொல்லிக் கொண்டு சுத்துகிறோம். முஸ்லிம்களில் இன்னொரு கூட்டம், அந்த கூட்டம் எப்படி? அல்லாஹ் அக்பர். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், மத நல்லிணக்கத்தின் பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இல்ல மத நல்லிணக்கம். அவர்களோட வணக்க வழிபாடுகளில் போயிட்டு நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது இது இல்ல மத நல்லிணக்கம். அல்லாஹ் அக்பர். நமது தீனை காம்ப்ரமைஸ் செய்து அவங்களோட தீனை வளர்ப்பது இது இல்ல மத நல்லிணக்கம். அவர்களுக்கு சத்தியத்தை சொன்ன பிறகு அவர்கள் அப்படித்தான் வாழ்வார் என்றால் அவர்களை விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்தும் சொல்ல முடியாது, அவருக்கு தீங்கும் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவர்களை பாற்றுக் கொள்வான் அந்த தீர்ப்பு நாளில். அதே போல பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதே போல அந்த மக்களும் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இதுவும் ஒரு ராங்கான கான்செப்ட். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹாப்பி பர்த்டே என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் கொண்டாடக்கூடிய நாள் ஹாப்பி பர்த்டே டேட். டேவை கொண்டாடல, அவங்க
போன வருஷம் டிசம்பர் 25 புதன்கிழமை இருந்தது, இந்த வருஷம் டிசம்பர் 25 வேலைக்கிழமை இருக்கு. அப்போ எந்த நாளை கொண்டாடுகிறார்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை அவர்கள் அசத்தியம், ஒரு கான்செப்டே இல்லாமல், ஒரு முகாந்திரமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வாழ்த்து சொல்வதற்கு ஒரு கூட்டம், அதை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம். அல்லாஹு தஆலா சூரே இக்லாஸில் எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டான். குல் ஹுவல்லாஹு அஹத். அவன் சொன்னான், நபியே நீங்கள் மனிதர்களை நோக்கி கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன், அவன் சிங்கிள், ஒன்னு சிங்கிள் அவன். அல்லாஹு ஸமத், அந்த அல்லாஹ் எவருடைய தேவையும் அற்றவன். அவனுக்கு பசி, பொண்டாட்டி, புள்ள எந்த ஒரு தேவையும் கிடையாது. அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஹு வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்கள் அனைவரும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா முற்றிலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் அவனே இருக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத். இங்கே உடைகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், எனக்கு தாய் தந்தையர்கள் கிடையாது, எனக்கு சந்ததி பிள்ளைகள் கிடையாது என்பதாக அந்த ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய கூட்டம். இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு. இதற்காக நான் உட்கார்ந்து படித்து இதற்காக ஒரு ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு வந்திருக்கேன். பாருங்க, அவங்க சொல்றாங்க 1+1+1 அப்படின்றாங்க. எந்த ஒரு மேக்ஸ் புத்தகத்திலையும் நான் பார்த்ததே கிடையாது. 1+1+1 1+1+1 3 தான். ஆனா அவங்க 1ன்றாங்க. இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தெரியல. என்ன ரூல் குதுஸும் ஒன்று தானா, அல்லாஹ் ஒன்று தானா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று தானா? 3 பேர் வேறு வேறுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க? 1+1+1 1 தானா? அது எப்படி என்ன மேக்ஸ்ன்னு சொல்லி தெரியல. அது கிறிஸ்தவர்களுக்கு இறக்கப்பட்ட மேக்ஸா என்னன்னு சொல்லி தெரியல. உலகம் முழுக்க ஒரு கணக்கு, இவர்களுக்கு ஒரு கணக்கு. எப்படிப்பட்ட கான்செப்ட் பாருங்கள். அவர்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள். அந்த விசாரணையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படிப்பட்ட விசாரணை இருக்கும்? அல்லாஹ் தஆலா சூரா மாத 5வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அன்றைய நாளில், அல்லாஹ் மறுமை நாளில், ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ்வை தவிர என்னையும் என் தாயையும் இரு கடவுள்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மனிதர்கள் நோக்கி நீங்கள் கூறினீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக கூறுகின்றான். அதற்கு சொல்வார், நீ மிக பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் நீ மிக பரிசுத்தமானவன், எனக்கு ஒரு சிறிதும் தகுதி இல்லாத, உரிமை இல்லாததை நான் ஒருபொழுதும் கூற மாட்டேன், எனக்கு தகுதி இல்லாததை நான் ஒருபொழுதும் கூற மாட்டேன். அவ்வாறு நான் கூறியிருந்தால் நிச்சயமாக அதை நீ நன்கறிந்திருப்பாய். அப்படி நான் சொல்லி இருந்தேனா நீ நன்கறிந்திருப்பாய். என் உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீதான் மறைவான அனைத்து பொருட்களையும் அனைத்து விஷயம் அறியக்கூடியவன். அதற்கப்புறம் 117வது வசனத்தில் சொல்லுவான், என் ரட்சகனே, உங்களுடைய ரட்சகனும் அல்லாஹ்வை வணங்குங்கள். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? என்னோட ரட்சகனும் உங்களோட ரட்சகனும் ஆகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று கூறுவார்கள். எனக்கு கட்டளையிட்டதை தவிர நான் ஒருபொழுதும் ஒண்ணுமே சொல்லல. நீ என்ன எப்படி செய்ய சொன்ன? நீ என்ன சொன்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, இயேசு கிறிஸ்து கிட்ட அதை தான் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, நீ என்ன ஏங்க சொன்னியோ, என்ன கட்டளையிட்டியோ அதை தான் நான் சொன்னேன். நான் ஒரு சொல்லையும் சொல்லை. பின்னர் நான் இருக்கும் வரை அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு பிறகு நீதான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தாய். நீயே ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆட்சி இருக்கக்கூடியவன். அல்லாஹு ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடியவன் அல்லாஹு தஆலா என்பதாக கூறுவார்கள். அல்லாஹ் என்ன மார்க்கம், எந்த தீனில் இருக்கிறோம் என்று புரியவில்லை. இன்னும் ஒரு சில பேர் ஸ்கூலில் சாண்டா கிளாஸ் என்று சேர்ந்து அவங்களுக்கு அந்த வேஷத்தை போட்டு அடைகிறாங்க, ட்ரெஸ்ஸை போட்டு, தொப்பியை போட்டு. அவரோட கான்செப்ட் என்ன தெரியுமா? அவர் கைபா கிஃப்ட் கொடுப்பாராம். கைப் யாருக்கு இருக்கு? அல்லாஹு தஆலா மட்டும்தான் கைபை செய்ய முடியும். இது ஒரு குஃபுர், இது ஒரு ஷிர்க். அஸ்மாஉ சிஃபாத், தௌஹீதுல் அஸ்மாஉ சிஃபாத், அதுல நம்ம கைய வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்காக கடைகள்ல போட்டுக் கொள்வது. எங்கே
அல்லாஹு தாலா சொல்லுவான். நாளை மறுமை நாளில் இதெல்லாம் கொண்டு வந்து சொல்லுவான். அவங்க அல்லாஹ்வோட தூதர் சொல்லிட்டு போனாங்க, யார் எவரோட வழியில் சென்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், அவர் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அல்ல. யாரோட வழியில் போகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்துவர் வழியில் போகிறார்களா, அவர்கள் கிறிஸ்துவத்தை சார்ந்தவர்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவர்களோட தங்குமிடம் நரகம். நான் சொல்லவே இல்லை, குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. பாருங்கள் சகோதரர்களை, எவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் இதோட தொடர்பாக ஒரு விஷயத்தை, ஒரு அநியாயத்தை செய்ய போகிறார்கள். புது வருஷம் என்ன, ஹாப்பி நியூ இயர். இதுக்கும் முஸ்லிம் கடைகளில் பேனர் அடித்து லைட்டை அலங்காரம் செய்து ஹாப்பி நியூ இயர் என்று சொல்கிறார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு வெள்ளைக்காரன் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இந்த பூமியில விட்டுட்டு போயிட்டா அதை பின்பற்றக்கூடியவர்கள். நமக்கு விரத்தும் இருக்கா, நமக்கு ஒரு பயம் இருக்கா? எதுக்காக வருத்தம் பண்ணோம், எதுக்காக பயம் பண்ணோம்? பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த துனியாவிலிருந்து கழிக்கும் போது நம்ம கபருக்கு நெருக்கமாகிறோம், மறுமைக்கு நெருக்கமாகிறோம், அந்த ஆகிரத்துக்கு நெருக்கமாக்கி கொண்டே போகிறோம். என்னோட காலத்தில் ஒரு வருடம் அல்லாஹ் தஆலா எனக்கு எந்த ஆயுளை கொடுத்திருக்கிறானோ அந்த ஆயுள்ல ஒரு வருடத்தை நான் இழந்து விட்டேன். எனது இபாதத்தில் எதுவும் கூடியிருக்கிறதா? நான் குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருக்கிறேனா? நான் பாவங்களை விட்டு இருக்கிறேனா? நன்மையை அதிகமாக செய்திருக்கிறேனா? இந்த ஒரு செய்யக்கூடிய செயல்களில் நம்ம கிட்ட காசு காலி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருந்தோம், இப்போ 20,000 ரூபா தான் இருக்கு. சந்தோஷப்படுவோமா துக்கப்படுவோமா? எனக்கு புரியல. காசு நம்ம கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கு, 80,000 ரூபா காலி ஆயிடுச்சு, 20,000 ரூபா தான் இருக்கு. அந்த 20,000 ரூபா இருக்கிறத கொண்டு நம்ம சந்தோஷப்படுவோமா கொண்டாடுவோமான்னு எனக்கு புரியல. அதே போல்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுளில் அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட வருஷம் போயிடுச்சு, திருப்பி வராது. மீதி இருக்கக்கூடிய அந்த 20 வருஷமோ 10 வருஷமோ 1 வருஷமோ 1 வினாடியோ 1 ஹவரோ 1 வாரமோ 1 மாசமோ தெரியல எந்த அளவுக்கு ஆயுள் இருப்பது என்பதாக. அதற்காக நம்ம சந்தோஷப்படுவோமா துக்கப்படுவோமா எனக்கு புரியல. அதை கொண்டாடுவோமா? அதற்காக மகிழ்ச்சி படுவோமா? புதிதாக ஆடைகள் போட்டுக்கொள்வோமா? கேக்கை வெட்டுவோமா? முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் இதுதான் புது வருஷம் என்பதாக அவர்களின் பிள்ளைகளுக்கு புதிதாக ஆடைகளை வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த நைட்டில் நம்ம பிரியாணி செய்யணும், ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும். புது வருஷம் வந்துருச்சு. யாரோட தீனு? யார் கத்து கொடுத்தா நமக்கு? அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்து கொடுத்தாங்களா இந்த மாதிரி செய்ய சொல்லி? சஹாபாக்கள் கிட்ட இருந்ததா? தாபீன் கிட்ட இருந்ததா? தபை தாபீன் கிட்ட இருக்கிறதா? யார்கிட்ட இருந்தது இந்த மார்க்கம்? இந்த மாதிரி புது வருஷம் வந்துருச்சு, நம்ம புதுசான ஆடைகளை போட வேண்டும், அந்த இரவு நாம் கேக்கை வெட்ட வேண்டும், பிரியாணி சாப்பிடணும், ஸ்வீட்டை செய்யணும், கொண்டாட வேண்டும் என்பதாக எங்கே இருக்கிறது? நமது தீனில் இருக்கிறதா? நமது மார்க்கத்தில் தீனுல் இஸ்லாமில் இருக்கிறதா? காபிர்களோட அந்த முஷ்ரிக்குகளோட அந்த கிறிஸ்துவர்களோட வணக்க வழிபாடுகளை நாமும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆதாரம். அந்த இரவில் என்ன நடக்கிறது? மது அருந்துவிட்டு விபச்சாரம் செய்துவிட்டு ஆடலும் பாடலும் வண்டியில ரேஸ் ஓட்டி அந்த இரவு எத்தனை முஸ்லிம் வாலிபர்கள் இறந்து போகிறார்கள், கையையும் காலையும் உடைத்து கொண்டு வருகிறார்கள். நம் மீது கடமை, பெற்றோர்களாகிய நம் மீது கடமை, நமது வாலிபர்களை நாம் இந்த மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அந்த நியூ இயருக்கு போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த வேண்டும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் செய்தால் நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன், உனக்கு உணவு கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்று எந்த அளவுக்கு ரோஷமாக சொல்கிறீர்களோ, உங்களோட சொந்த வார்த்தையை கேட்கவில்லை என்றால், இந்த வேலையை செய்யவில்லை என்றால் நான் இது செய்ய மாட்டேன், அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு முரணாக போகிறான். பெற்றோர்களோட கடமை இது. நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அவரை. எங்கே போகிறது இந்த மார்க்கம்? எங்கே போகிறார்கள் நமது வாலிபர்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நம் மீது கடமை, நம் மீது பொறுப்பு.
அவர்களை நேர்வழியின் பக்கம் அளிக்க வேண்டும், இந்த தீனின் பக்கம் அளிக்க வேண்டும். எங்கே போனாலும் முஸ்லிம்களின் பெயர்களின் பேனர்கள், கிறிஸ்துவ வாழ்த்து, ஹாப்பி நியூ இயர் வாழ்த்து. இதுவா தீன்? வெட்கப்பட வேண்டும், நாம் கவலைப்பட வேண்டும். நாளை அல்லாஹ்விடம் என்று என்ன சொல்லுவோம்? ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. நான் பொறுப்புகளை குறித்து பேசும்போது நான் சொன்னேன், அந்த ஜும்மா குத்பாவை கேட்டு பாருங்கள். பள்ளியோட முத்தவலி பொறுப்பாளி, அந்த ஜமாத்துக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. நீங்கள் அவர்களை அழைத்து நீங்கள் அவர்களுக்கு தர்பியா செய்ய வேண்டும். இதன் ஆபத்தை நீங்கள் உணர்த்த வேண்டும். இது எவ்வளவு பெரிய குஃபர், எவ்வளவு பெரிய ஷிர்கான வார்த்தை என்பதாக. இந்த நாளில் நீங்கள் மது அருந்துவது எந்த அளவுக்கு தவறு, எந்த நாளிலும் அருந்தக்கூடாது. அதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நம்பிக்கையாளர்களை நீங்கள் மது அருந்தாதீர்கள். நியூ இயர் மட்டும் கிடையாது, எப்பவுமே அருந்தக்கூடாது. அம்பெருந்து குறிப்பாக்காதீர்கள், சூதாடாதீர்கள். இந்த நாட்களில் சூதாடக்கூடிய நாட்கள். சிலைகளை வணங்காதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகிறார். நாளை மறுமை நாளில் நாம் என்ன முகத்தை கொண்டு அல்லாஹ்விடம் நிற்போம்? பாருங்கள் சகோதரர்களே, நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. வாலிபர்களை அழைத்து, நமது மார்க்கத்தில் முதியோர்களை அழைத்து, நமது குடும்பத்தை அழைத்து நாம் சொல்ல வேண்டும், இந்த தீன் நமக்கு என்ன சொல்கிறது, எப்படி நாம் இதை விட்டு விலகி வாழ வேண்டும், நமது குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும். நம் மீது கடமை இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லவில்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. நம்பிக்கையாளர்களே, நீங்களும் நரகத்தோட செயல் செய்து விடாதீர்கள், உங்கள் குடும்பத்தாரையும் நரக செயல் செய்ய விட்டு விடாதீர்கள். வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. நாளை மறுமை நாளில் எரிபொருட்கள் என்னவாக இருப்பார்கள்? மனிதர்களும் கற்களும் தான் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கியறல வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.